நீலகிரி மாவட்டம் உதகையில் ஓணம் பண்டிகை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. இயற்கை கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் மிக சிறந்த சுற்றுலா தலமாகும். இங்கு அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிந்து இங்குள்ள இயற்கை காட்சிகளையும் பூங்காக்களையும் கண்டு ரசித்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே உதகையில் சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக குறைந்து காணப்பட்ட நிலையில் ஓணம் பண்டிகை விடுமுறையை ஒட்டி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளின் வருகை புரிந்துள்ளதால் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமானது இன்று அதிகரித்து காணப்படுகிறது. அதே போல உதகையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஓணம் பண்டிகை மற்றும் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதே போல வெளி மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகையும் இன்று அதிகரித்து காணப்பட்டுள்ளது. இதில் பூங்காவில் வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி மாளிகையில் பராமரிக்கப்பட்டு வரும் வெளிநாட்டு வண்ண மலர்களை கண்டு ரசித்து செல்பி புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். அதே போல பச்சை பசுமையான காட்சியளிக்கக்கூடிய புல்வெளி மைதானங்களில் நடைபயிற்சி மேற்கொண்டும் ஓய்வெடுத்தும் குழந்தைகள் விளையாடியும் ஓணம் பண்டிகை விடுமுறையை விட்டு உலகில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். உதகையில் ஓணம் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு.